எண்ணிய எண்ணியாமல் எழுதுபவர் எண்ணிய திண்ணீராக பெறும் வள்ளுவனை வணங்கி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இக்கல்லூரியுடைய செயலாளர், முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் எனது அருமை சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். வாழ்வில் நூலாக இருக்கும் திருக்குறளுக்கு இன்று பரதநாட்டியத்தில் ஒரு மாபெரும் புகழஞ்சலி செய்யும் விதமாக கல்லூரி மாணவிகள் 133 சகோதரிகள் பரதநாட்டியத்தில் ஒரு மாபெரும் சாதனையை முன்னெடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 2000 ஆண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு நூல் இன்று நமக்கு வாழ்வியலோடு பொருந்தி வருகிறது என்றால் அந்த வாழ்வியலை தெரிந்து கொண்டு அதற்கு எந்த அளவுக்கு சிறப்பு செய்ய முடியுமோ ஏழு இசை நாடகமாக திருக்குறளுக்கு சிறப்புகள் செய்து இந்த காலகட்டத்தில் இங்குள்ள மாணவிகள், இன்னும் சொல்லப்போனால் கொங்கு நாட்டில் கோயம்புத்தூரில் முதலில் உருவாக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகள் அதற்காக இன்று ஒரு பரதநாட்டியத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். 133 மாணவிகள் என்பது இன்றைய தினத்திற்கு பெரிய சாதனையாக இருக்கலாம். ஆனால் அந்த சாதனையானது நீங்களே மீண்டும் 1330 மாணவிகளாக அதை நீங்கள் பிரேக் செய்ய வேண்டும். ஒரே கல்லூரியில் 1330 மாணவிகள் அந்த சாதனை செய்யும் போது அது திருக்குறளுக்கு ஒரு மாபெரும் பெரிய வரலாறாக அமையும். எப்படி வரலாறாக அமையும்? 133 அதிகாரத்துக்கு ஒவ்வொரு அதிகாரத்துடைய கதை கருவை நன்றாக உள்வாங்கி அந்த கதை கருவுக்கு தகுந்த நீங்கள் பரதநாட்டியத்தை அபிநயம் பிடித்து அந்த அபிநயத்துடைய இசையை கலந்து இதுதான் கடவுள் வாழ்த்துடைய பரதநாட்டியம் என்று நீங்கள் ஒரு பேட்டர்ன் உருவாக்க வேண்டும். 133 அதிகாரத்தில் 133 பேட்டர்னை உருவாக்கி அந்த பேட்டர்னில் நீங்கள் பரதநாட்டியம் ஆடி அதை நீங்கள் ஒரு ஆல்பமாக உருவாக்கும் போது நாளைய சமூகத்திற்கு நிர்மலா கல்லூரியுடைய மாணவிகளுடைய பரதநாட்டியம் தான் திருக்குறளான பரதநாட்டியம் என்று ஒரு உலகம் போட்டும் ஒரு புகழஞ்சலியை நீங்கள் பெற வேண்டும். ஏதோ சாதனை என்பது இன்று கடந்து செல்லும் செயல் அல்ல, அது நாளை வரலாறாக நிற்கும் செயல். அந்த நாளை வரலாறாக நிற்கும் செயலுக்கு இன்று கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த பரதநாட்டிய செயல்பாடு. இதில் நிறைகளும் இருக்கலாம், குறைகளும் இருக்கலாம். எப்போதும் குறைகளை நாம் பார்ப்பதில்லை, நிறைகளை மட்டுமே பார்ப்போம். அந்த வகையில் 133 மாணவிகளுடைய இந்த செயல்பாட்டினை பாராட்டி அவர்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக கல்லூரி முன்னெடுத்திருக்கும் இந்த செயல்பாட்டிற்கு ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பாக வரவேற்பும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். மன்னருக்காக எழுதப்பட்டதல்ல திருக்குறள், நாம் மனிதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு திருக்குறள். அதனால 2000 ஆண்டு காலங்கள் கடந்து எந்த மன்னரும் எந்த கோவில் சுவரிலும் திருக்குறளை பரப்புரை செய்யவில்லை. ஏனென்றால் 2000 ஆண்டுக்கு பிறகு நிர்மலா கல்லூரியில் 133 மாணவிகள் வருவார்கள். அவர்கள் மூலியமாக பரதநாட்டியமாக திருக்குறள் அரங்கேறம் செய்ய வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது. அந்த கட்டளை இன்று நிறைவேறப்படுகிறது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மீண்டும் 1330 மாணவிகளோடு சந்திப்போம். நன்றி. பாய்.